ஹாய் ஹலோ மக்களே வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வர வாரத்தில் வந்து நம்ம ஊரில் வந்து ஊர் திருவிழா நடக்க போகுதுங்க. காளியம்மன் கோவில் மகா காளியம்மன் திருவிழா நடக்க போகுது. அதுக்காக இந்த வாரம் நாங்கள் முளைப்பாரி போடுற ப்ராசஸ் தான் நடந்துகிட்ருக்கு. பாருங்கள், இது கம்பு முளைப்பாரிக்கு, இது வந்து பயிருக்கு, மொச்சப்பயிருக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோங்க. இது கம்பு முளைப்பாரி போடுறதுக்காக அங்கே கம்பு ஊற வச்சு வச்சுருக்கோம். இது முளைப்பாரி பாவுறதுக்காக இது வந்து பயிறு ஊற வச்சு வச்சுருக்கோம். கொஞ்சம் மக்காச்சோளம் கூட ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த கரக முளைப்பாரி போடுறதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து மண்ணெல்லாம் இது பண்ணி இது வைக்க போகிற சுற்றி நூல்லாம் கட்டி இது இப்படி தாங்க கரக முளைப்பாரி போடுறது. அதுக்கு எத்தனை பேர் அந்த உழைப்பை போடுறாங்க அந்த ஆத்தாளுக்காக. அத்தனை பேர் ஒரு கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 5-6 பேருக்கு மேலேயே இருக்குங்க. காலையிலேருந்து ஒரு 10 மணிலேருந்து சாயந்தரம் கிட்டத்தட்ட 4:30 மணி ஆயிடுச்சுங்க. அந்த ப்ராசஸ் எடுத்து போட்டு வைக்கிறதுக்கு மொத்தம் ஒரு 54 முளைப்பாரி இருக்குங்க. ஒரு 9 கரக முளைப்பாரி எல்லாம் சேர்த்து ஒரு 50-60 கிட்டத்தட்ட போட்டோன்னு பார்த்திங்கன்னா அத்தனை பேர் உழைப்பு அதில். எல்லாமே அந்த சாமியோட அருளால் நல்லபடியாக வரணும்னு வேண்டிக்கிட்டு காலையிலேருந்து எல்லோரும் வேலை பார்த்தவங்க. இந்த போட்டுட்ருக்காங்க இல்லையா, கம்பு வச்சிட்ருக்கிறவங்க தான் முளைப்பாரி வளர்த்து கொடுக்குறவங்க. அந்த பெரியம்மா அவங்க தான் எங்களுக்கு 15 வருஷமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவங்களுக்கு முளைப்பாரி வளர்த்து. அவங்க தான் எங்களுக்கு வளர்த்து கொடுக்குறாங்க. பாருங்கள், கம்பு என் கையாலே நான் பாவிடுறேன்னு சொல்லிட்டு அவங்க பாவிட்டுருக்காங்க. கம்பு போட்டுட்ருக்காங்க. இங்கே வந்து பயிறு வச்சிட்ருக்காங்க. பயிர் முளைப்பாரிக்கு வந்து பயிர் வச்சு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. கீழே வைக்கோல் வச்சு அதுக்கு மேலே எருவு வச்சு அதுக்கு மேலே பயிர் வைக்கிறவங்க. காஞ்ச எருவு, மாட்டு எருவு வந்து காஞ்ச எருவு வச்சு அது சுற்றில் வந்து கொஞ்சம் நல்லா டெக்கரேஷனுக்காக நல்லா 2 அடுக்காக தெரியும் அப்படின்றதுக்காக வந்து கொஞ்சம் மக்காச்சோளமும் போட்டு கொடுக்குறோங்க. இது கரெக்டான ப்ராசஸானு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஐடியா இருந்தாலும் கொஞ்சம் சொல்லுங்கள். சாமிக்கு செய்கிற வேலைன்றதுனால எல்லாருமே ஒரு பயத்தோடையே நல்லா பார்த்துட்ருந்தாங்க வேலை, பக்தி பயத்தோடு. நல்ல வெயில் வேறுங்க. வெயிலில் காலையிலேயே ஆரம்பித்து நல்ல நேரத்தில் ஸ்டார்ட் பண்ணணுன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வெயில் நேரத்தில் வரைக்கும் கிட்டத்தட்ட 4:30 மணி ஆயிடுச்சு. அங்கே முளைப்பாரி போட்டு அதை ரெடி பண்ணி நல்ல கிடுகெல்லாம் மறைஞ்சு தாங்க கொட்டரையில் தான் தூக்கி வைக்கிறோம். பயிறு நல்லா நிறையா பயிருங்க. மொச்சப்பயிறு பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்துச்சு. இந்த கம்பு நல்லா ஃபுல்லாக கரக முளைப்பாரிக்கு கம்பு வச்சு இது பண்ணிட்டாங்க, ரெடி பண்ணிட்டாங்க. இதை வாங்கி வைக்கிறாங்க கொட்டரைக்குள்ளே. இங்கிட்டு தாங்க கொட்டரை போட்டிருக்கோம், அதில் வாங்கி வைக்கிறாங்க. இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். பயிர் பாவுறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதுதான் கரெக்டான ப்ராசஸ்ஸுங்கிறத குழந்தை முதல் கொண்டு எல்லாருமே அங்கே தாங்க இருந்தோம். ஒரு சந்தோஷம். வருஷத்துக்கு ஒரு நாள் திருவிழா வருது இல்லைங்களா, இந்த மாதிரிலாம் பண்ணி ரெடி பண்ணுறது எங்களுக்கு ஒரு திருப்தி, ஒரு சந்தோஷம். இதெல்லாம் நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்களா அப்படின்றத எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. நெக்ஸ்ட் வீடியோவில் முளைப்பாரி வளர்ந்த வீடியோ, கும்மி அடிக்கிற வீடியோ எல்லாமே நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் அப்டேட் ஆகுங்க. இந்த சேனலில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் மக்களே. தேங்க்யூ.